கடைசி தேர்வை சந்திக்க உள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழிகாட்டும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சமூக அறிவியல் தேர்வு குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆசிரியர் செந்தில் பாண்டியன் அவர்கள். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டும் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த சமூக அறிவியல் தேர்வை பொறுத்த வரைக்கும் கடைசி சில நாட்கள் இருக்கு. இந்த நாட்களை எந்த மாதிரியான தயாரிப்புக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம்? சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை இனி 3 நாட்கள் இருக்குது. மாணவர்கள் இன்றையிலிருந்து நாளை வரை வரலாறு தெளிவாக 14 பாடங்கள் இருக்குது. 14 பாடத்துக்குமே அவங்க என்ன செய்யலாம், ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கலாம். அதுக்கடுத்து சனிக்கிழமை ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது 3 இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க சனிக்கிழமை ஃபுல்லாக படிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அந்த இரண்டையுமே அவங்க என்ன செய்யலாம், கம்பேரிசன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக படித்தாங்க அப்படின்னா அந்த 3 நாட்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்தினால் 100 மதிப்பெண் மிகவும் எளிமையாக பெற்றுவிடலாம். இப்போ பொதுவாகவே வரலாறு அப்படின்னும் போது அதிகமான பாடங்களும் இருக்கும். அது ரொம்ப கடினமாக இருக்கிறதா மாணவர்கள் எண்ணுவாங்க. இது எதனால் அப்படி இருக்குது? இந்த கடைசி மணி நேரத்தில் அதை எப்படி எளிமையாக்கி அவங்க படிச்சுக்கலாம்? அது கஷ்டம் வரும்போதெல்லாம் கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், வென்று விடலாம். அது மாதிரி வரலாறு கடினம் கிடையாது, மிகவும் எளிமையான பாடம். வரலாறை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் மிகவும் புரிந்து தான் படிக்க வேண்டும். எடுத்துக்காட்டிற்கு பாசிசம், நாசிசம். பாசிசம் முசோலினி, நாசிசம் ஹிட்லர். முசோலினி இத்தாலியில் ரொமேக்கனாவில் பிறந்தார், ஹிட்லர் ஆஸ்திரியாவில் பிறந்தார். முசோலினி பாசிச கட்சியை தோற்றுவித்தார், ஹிட்லர் நாசிச கட்சியை தோற்றுவித்தார். இது மாதிரி மாணவர்கள் வரலாறை பொறுத்தவரை ஒப்பிட்டு படித்தால் மாணவர்கள் மிகவும் எளிமையாக வரலாறை புரிந்து கொள்ள முடியும். இப்போ மாணவர்கள் மின்னஞ்சல் மூலமாகவும் அவர்களோட சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. இந்த வகையில் மணி என்பவருடைய கேள்வியை முதல்ல பார்த்துடலாம். மாற்றுத்திறனாளியான நான் அடுத்த ஆண்டு தேர்வு எழுத உள்ளேன், சில அறிவுரைகளை கூறுங்கள். இப்போ சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரைகள்? அதாவது மாற்றுத்திறனாளியுடைய மாணவர்களை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புத்தகத்தின் பின்னாடி உள்ள 29 பாடத்தில் உள்ள 1 மதிப்பெண் வினாவை மிகவும் சரியாக தெளிவாக படித்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியை பொறுத்தவரை மேப்பை பொறுத்தவரை அவங்களுக்கு 20 மதிப்பெண் இருக்குது. அது மூலம் புவியியலில் பொறுத்தவரை 9 பாடங்களில் 5 பாடத்தை படிச்சுக்கிறலாம். குடிமியலில் 4 பாடத்தில் 2. அதுக்கடுத்து பொருளியலில் பார்த்திங்க அப்படின்னா 1 பாடம். வரலாறை பொறுத்தவரை அவங்க ஒரு 6 பாடங்கள் படித்து விட்டால் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்விற்கு அவங்க 80 முதல் 90 மதிப்பெண் கூட பெற்றுவிடலாம். அவர்கள் திட்டமிட்டு படித்தால் நல்ல மதிப்பெண் பெற்றுவிடலாம். இப்போ நிறைய தனித்தேர்வர்களும் கூட இந்த தேர்வுகளை எழுதுறாங்க, அவர்களுக்கான உங்களோட அறிவுரை என்ன? அதாவது தனித்தேர்வர்களுடைய மாணவர்களை பொறுத்தளவில் அவங்க 1 மதிப்பெண் வினாவிற்கு அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். புத்தகத்தில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாவை சரியாக அவங்க என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மேப்பு, காலக்கோடு 20 மார்க், 44 மார்க் தனித்தேர்வர்கள் மிக எளிமையாக எடுத்து விடலாம். அதற்கடுத்து இது நாள் வரைக்கும் நடந்த பொதுத் தேர்வினுடைய முக்கியமான வினாக்கள் அவங்க படித்தால் கண்டிப்பாக ஒரு 40 மதிப்பெண் எடுத்து விடலாம். கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 80 மதிப்பெண் வர சமூக அறிவியல் பாடத்தில் மிக எளிமையாக அவங்களை எடுக்க முடியும். அடுத்து மின்னஞ்சல் மூலமாக ஐஸ்வர்யா கேட்டிருக்கும் கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். 2 மதிப்பெண் 5 மதிப்பெண்ணிற்கு ப்ளூ பிரிண்ட் படி படித்தால் போதுமானதா? கண்டிப்பாக. அதாவது 2 மதிப்பெண்ணை பொறுத்தளவில் அவங்க ப்ளூ பிரிண்ட் பிராகம் படிக்கலாம். அதாவது வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா 8 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒரு 2 மதிப்பெண் வினா கேட்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணலாம், 4 யூனிட்டை படித்தாங்கன்னா 4 2 மதிப்பெண் வினா அவங்க தேர்வு செய்ய முடியும். அது மாதிரி புவியியலை பொறுத்தவரை 9 பாடங்கள் இருக்குது. 5 பாடங்கள் படித்தால் 4 2 மதிப்பெண் வினா தேர்வு செய்ய முடியும். அடுத்து குடிமியலில் 4 பாடம், முதல் பாடத்தை பார்த்துக்கிட்டா அவங்க ஒரு 2 மதிப்பெண் வினா அவங்க தேர்வு செஞ்சு விடலாம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளியலை பொறுத்தவரை முதல் பாடம் பார்த்தா போதும். அது மாதிரி 5 மார்க்கை பொறுத்தவரை ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 5 லெசன், அதுக்கடுத்து 6லேருந்து 10 லெசன் வரைக்கும், அல்லது 11ஆம் பாடத்துலேருந்து 14ஆம் பாடத்தை பார்த்தா ஒரு 5 மதிப்பெண் தேர்வு செய்யலாம். புவியியலை பொறுத்தவரை முதல் 3 பாடம் 4, 5, 6, 7, கடைசி பாடம் 8வது பாடம் ரிமோட் சென்சிங் பார்த்தால் ஒரு 5 மதிப்பெண். அடுத்து குடிமியலில் முதல் பாடம், பொருளியலில் முதல் பாடம் அல்லது 2வது பாடம், 2வது பாடத்தை தேர்வு செய்தால் 2 5 மதிப்பெண்ணுனா அதில் கட்டாயம் வரும். அதனால் அவங்க ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் கண்டிப்பாக படிக்கலாம். ப்ளூ பிரிண்டை தாண்டி மாணவர்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது. இப்போ அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் இல்லாதது இல்லைனாலும் கூட அவங்க எதிர்பார்த்த கேள்விகள் வரல அப்படின்றதுனால கடினமாக அமைந்ததாக மாணவர்கள் சொன்னாங்க. ஆனால் 10ஆம் வகுப்புக்கு இதுவரைக்கும் நடந்த தேர்வுகள் அப்படி இல்லை,
ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தேர்வு எப்படி இருக்கும், எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது மாணவர்கள் வந்து கடைசியாக நடக்கூடிய சமூக அறிவியல் பாடத்தில் வந்து கண்டிப்பாக மிகவும் எளிமையாக இருக்கும். இது நாள் வரைக்கும் 12 தேர்வுகள் வந்து நடந்திருக்கு. இந்த 12 தேர்வுகள் வந்து சமூக அறிவியல் பாடத்தில் புத்தகத்தில் இருந்தால் வினாக்கள் தேர்வு எடுத்திருக்கிறாங்க. அதனால் வந்து புத்தகத்திற்கு வெளியே வந்து இது நாள் வரைக்கும் வரலை. அதனால் மாணவர்கள் முதல்ல வந்து அவங்க பதட்டத்தை விட்டுட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாவுக்கு அதிகமான கவனங்கள் செலுத்தினால் நல்ல மதிப்பெண் வந்து சமூக அறிவியல் பெற முடியும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் சென்னையிலிருந்து நிஷா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வந்து ப்ளூ பென்ல எழுதணுமா, பிளாக் பென்ல எழுதணுமா, பென்சில் எழுதணுமா சார்? அதாவதுங்கம்மா, அதாவது ப்ளூ பென்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் எழுதலாம். பிளாக் பென்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்புகள், அதாவது 5 மார்க் வந்து சப்கெட்டிங் கொடுத்தா எழுதலாம். தலைப்பு வினாவுக்கு வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணலாம். மேப்பை பொறுத்தவரை அவங்க வந்து பென்சிலை யூஸ் பண்ண சொல்லணும். கண்டிப்பாக வந்து பென்சிலை தான் பயன்படுத்தணும். காலக்கோடுக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக பென்சிலை தான் பயன்படுத்தணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தினால அதாவது கேள்விகள் எழுதுவதற்கு ப்ளூ பென்னை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாமா. அடுத்த தொலைபேசி இணைப்பில் சென்னையிலிருந்து ஜெயஸ்ரீ உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் 4 இதுலேருந்து டீட்டெயில் அட்டென்ட் பண்ண என்னென்ன லெசன்ஸ் கோ த்ரூ பண்ணலாம் சார்? அதாவதுமா, நீங்கள் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை 11ஆவது பாடத்துலேருந்து 14ஆவது பாடத்தில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண் கட்டாயம் தேர்வு செய்ய முடியும். குடிமைகளை பொறுத்துள்ள முதல் பாடம் இந்தியாவும் உலக அமைதியும், பஞ்சசில், அணிசேரா கொள்கை, ஷார்க், இதில் வந்து கண்டிப்பாக ஒன்று வரும். புவியியலில் வந்து ரிமோட் சென்சிங் பாடத்தில் வந்து 4-5 மதிப்பெண் விராக்கு, அதில் வந்து கண்டிப்பாக ஒன்று வரும். அடுத்து பொருளியலை பொறுத்தவரை விடுதலைக்கு பின் இந்திய பொருளாதாரத்தில் பசுமை புரட்சி, தமிழ்நாட்டில் மின்சக்தி திட்டங்கள், 11ஆம் திட்டம், பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் 5 ஆண்டு, இந்த 4 கேள்வி பார்த்தா 2 அட்டன் பண்ணிடலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் பார்த்தாலே 4-5 மதிப்பெண்னா மிக எளிமையாக வந்து தேர்வு செய்து விடலாம். அடுத்து மதுரையிலிருந்து விக்னேஷ், உங்க கேள்வி என்ன? ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்கப்பா. சொல்லுங்க சார். மேப் வந்து சார் இதுவரையா அட்டன் பண்ண இதுவரையா வந்த கொஸ்டினை மட்டும் படிச்சா போதுமா சார்? ஆமாம், கண்டிப்பாக. மேப் வந்து நீங்கள் புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் பாருங்கள் தம்பி. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வேற எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். இது நாள் வரைக்கும் நடந்த நம்ம பொதுத் தேர்வுக்கு உண்டான மேப்பை மட்டும் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு புவியியலில் வந்து 15 இடங்கள் கொடுத்து 10 தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. வரலாற்றில் வந்து நம்மளுக்கு 2 மேப்பு கேட்குறாங்க. ஒன்று ஆசியா அல்லது யூரோப் அல்லது இந்தியா கேட்குறாங்க. அதனால் வந்து மேப் வந்து நம்ம இது நாள் வரைக்கும் நடந்த மேப்பை பார்த்தாலே கண்டிப்பாக முழு மதிப்பெண் 15 மதிப்பெண் பெற்றுவிடலாம். அடுத்து மின்னஞ்சல் மூலமா ஐஸ்வர்யா இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். ஒரு மதிப்பெண்ணிற்கு புக் பேக் படித்தால் மட்டும் போதுமானதா, பாடத்திற்கு உள்ளிருந்தும் படிக்க வேண்டுமா? ஆமாம், அவங்க வந்து இது நான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க், ஏன்னா சமூக அறிவியலில் வந்து பாடங்கள் அதிகமாக இருக்கிறனால நிறைய புத்தகத்திற்கு பின்னாடியே நிறைய 1 மதிப்பெண் வினா கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்க புத்தகத்தில் உள்ள 1 மதிப்பெண் வினாவை பார்த்தால் 24 மதிப்பெண் சிறப்பாக வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்து எளிமையாக வந்து தேர்வு செய்து விடலாம். இப்போ டைம்லைன் சார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி எளிமையாக அவங்க எதிர்கொள்ளலாம்? ஆமாம், டைம்லைன் சார்ட்டை பொறுத்தளவில் உலக நிகழ்வுகள் இருக்குது, இந்திய நிகழ்வுகள் இருக்குது. ஒரு 12 நிகழ்வு தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து கேட்டுக்கிட்டு எழுதிடலாம். அதாவது 1905 வங்காள பிரிவினை, 1911 வங்காள பிரிவினை நீக்கம், 1914 முதல் உலகப் போர் தொடக்கம், 1918 முதல் உலகப் போர் முடிவு, 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 உப்பு சத்தியாகிரகம், 1931 2வது வட்ட மேஜை மாநாடு, 1932 3வது வட்ட மேஜை மாநாடு, 1947 இந்தியா சுதந்திரம் அடைதல், 1950 இந்தியா குடியரசாதல். இதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எப்படி கேட்டாலும் 5 மதிப்பெண் மிக எளிமையாக எழுதிடலாம். அவங்க வந்து டைம்லைன் சார்ட்டை பொறுத்தவரை அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கேல் வந்து எழுதணும். ஒரு யூனிட் வந்து 10 வருடமாகவோ இல்லை 5 வருடமாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாணவர்கள் எளிமை தக்கன அவங்க வந்து டைம்லைன் சார்ட்டை பிரித்து எழுதி கொள்ளலாம். பொதுவாக ஆண்டுகள் தான் ஒரு பெரிய சவாலே, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மாணவர்களை பொறுத்தவரை ஆண்டுகளை பொறுத்தவரை அது கால வரிசைப்படி தான் வந்து படிக்கணும். முதல் உலகப் போர் அப்படின்னா 1914 1918, 2ஆம் உலகப் போர்னா 1939 1945, காந்திக்கு முந்தைய சகாப்தம் அப்படின்னா 1885 1919 வரைக்கும், அடுத்து காந்தியினுடைய சகாப்தம் அப்படின்னா 1920 1947 வரைக்கும். இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் கால வரிசைப்படி படித்தார்கள் என்றால் அவங்க மிகவும் ஞாபகத்தில் வந்து திரும்ப திரும்ப ஆண்டுகளை வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டோம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால் அப்போ தான் வந்து உங்களுக்கு அனைத்து ஆண்டுகள் வந்து நினைவில் வந்து வரும். தொலைபேசி இணைப்பில் மதுரையிலிருந்து வினிதா உங்க கேள்வியை கேட்கலாம். சார், இப்போ வந்து டைம்லைன் சார்ட் வந்து இந்தியன் ஹிஸ்டரி மட்டும் எழுதனா போதுமா, இல்ல வேர்ல்ட் ஹிஸ்டரி எழுதணுமா, இல்ல இந்தியன் ஹிஸ்டரி எழுதணுமா?
நீங்கள் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எழுதிடலாமா, மிகவும் எளிமையாக இருக்கும், வருடங்களும் நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் வரும். அதனால் நீங்கள் வந்து இந்திய வரலாறை நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்கம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து முகநூல் வாயிலாக சுகபிரதாயினி என்பவருடைய கேள்வி, 100க்கு 77 மதிப்பெண் பெற என்ன வழி? 100க்கு 77 மதிப்பெண் பெறணும் அப்படின்னா ஒரு மதிப்பெண் வினா 24 மார்க்கு, அடுத்து மேப்பு காலக்கோடு 20 மார்க்கு, 44 மதிப்பெண் வந்து மிகவும் எளிமையாக பெற்றுவிடலாம். அடுத்து வந்து புவியியலில் வந்து முதல் 4 பாடம் பார்த்தால் 16 மதிப்பெண், இப்போ 40 ஒரு 14 வந்து பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண். குடிமியல்லையும் நம்முடைய பொருளியல்லையும் வந்து பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 9 18 மார்க் கேட்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து என்ன சொல்லலாம், வரலாற்றில் மிக முக்கியமான 2 மதிப்பெண் வேணா பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக 85 மதிப்பெண் வந்து எளிமையாக பெற்றுவிடலாம். அடுத்து தொலைபேசி இணைப்பில் சென்னையிலிருந்து பாலாஜி, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. சார், இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதுக்கு சினாப்சிஸ் அதெல்லாம் போட்டு எழுதலாமா? கண்டிப்பாக சினாப்சஸ் போட்டு எழுதலாம் தம்பி, அதனால் தப்பு கிடையாது. நீங்கள் சினாப்ஸ் போட்டு எழுதுங்க, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுங்க, அது மாதிரி சப்கெட்டிங் தெரிஞ்சால் சப்கெட்டிங் கொடுங்க, கன்க்ளூஷன்லாம் போட்டு எழுதுங்க, அதனால் எழுதலாம் பேராகிராஃபு. முக்கியமாக சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மேப் அப்படின்றத அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதில் அதிக மதிப்பெண் இருக்கிறதுனால அதில் என்னென்ன தவறுகள் மாணவர்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதாவது மேப்பை பொறுத்தவரையில் வந்து மாணவர்கள் வந்து பென்சிலை தான் வந்து பயன்படுத்தணும். மேப்பில் வந்து டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக போட்டுடணும். அதாவது டைரக்ஷன் போட்டுட்டாலே நம்ம வந்து என்ன செய்யலாம், மேப்பை குறிக்கையில் வந்து மிக எளிமையாக குறிச்சிடலாம். அது மாதிரி முதல்ல வந்து மேப்பை பொறுத்தளவு ஒரு சிகரங்கள் கேட்பாங்க, ஒரு கடற்கரை சமவெளி, ஒரு தீவுகள், மண் வகைகள், காடுகளினுடைய வகைகள், மழை பெய்யக்கூடிய இடம், பயிர் விளைவிக்கக்கூடிய இடம், சாலை போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, இரும்பு எஃகு தாது கிடைக்கக்கூடிய இடங்கள், மென்பொருள், இதை மட்டும் பார்த்தாலே 10 மார்க்கு வந்து எடுத்துடலாம். மேப்பை பொறுத்தளவில் பென்சிலை மட்டும்தான் பயன்படுத்த விடும். ஏதேனும் தவறு செய்தால் நம்ம அழித்துட்டு என்ன செஞ்சிடலாம், அதை பின்னாடி என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். அதனால் மேப் பொறுத்தளவு பென்சிலை பயன்படுத்த வேண்டும். அடுத்து புதுச்சேரியிலிருந்து ஆனந்தன், உங்கள் கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. சார், ஹிஸ்ட்ரியில் வந்து எந்த 5 மார்க் வந்து இம்பார்ட்டண்டாக படிக்கலாம் சார்? ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம 11, 12, 13, 14 வந்து பார்க்கலாம். வங்காள பிரிவினை, அந்த வங்காள பிரிவினையை பற்றி ஒரு 5 மார்க் படிக்கலாம். உப்பு சால்ட் சத்தியாகிரகா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய அச்சீவ்மெண்ட்ஸு, 1857 உண்டான சிப்பாய் கழகத்துக்குண்டான தோல்விக்குண்டான காரணங்கள் மற்றும் விளைவுகள் பார்க்கலாம். இப்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாதனைகள், இதை மட்டும் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நடந்த நம்முடைய தேர்வில் கேட்கப்பட்டக்கூடிய வினாவை பார்த்தா கண்டிப்பாக வந்து ஹிஸ்ட்ரியில் எளிமையாக வந்து 5 மதிப்பெண் வினா தேர்வு செய்து விடலாம். அடுத்து முகநூல் வாயிலாக டேனியல் சந்தோஷ் என்பவருடைய கேள்வி, சமூக அறிவியலில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி? சமூக அறிவியலை பொறுத்தவரை முழு மதிப்பெண் அப்படின்னா முதல்ல 1 மார்க் நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 2 மார்க்கை பொறுத்தவரை நம்மளுக்கு 8 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் இருக்குது. மிக எளிமையான கொஸ்டினை வந்து தேர்வு செய்யணும். 10 2 மார்க் எழுதிடணும். 4 வேறுபடுத்து வினா எழுதணும். 2 தலைப்பு வினா எழுதணும். 5 மார்க்கை வந்து ஆர்டராக ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 மார்க்கு, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஆர்டராக கரெக்டாக எழுதணும். அப்படின்னா மிக எளிமையான 5 மார்க் கேட்பாங்க. அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம், 100 மார்க் வந்து மிக எளிமையாக. முதல்ல வந்து மாணவர்கள் வந்து மேப்பு 1 மார்க்கு டைம்லைன் சார்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட்டுருணும். அப்படின்னா தான் வந்து கடைசி நேரத்தில் போட்டோம்னா அவசரத்தை வந்து தப்பு பண்ணிடுவோம். அதனால் மேப்பை முதலே போட்டுருணும். அடுத்து தாம்பரத்திலிருந்து பிரியங்கா, உங்கள் கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், கேப்ஷன் எந்தெந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்? கேப்ஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 2 லெசன் இம்பர்லிசம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அடுத்து வந்து 9th லெசன் 1857 உடைய கிரேட் ரிவால், 19th செஞ்சுரியுடைய சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட். இந்த 4 லெசனை நீங்கள் படித்தீங்கன்னா 2 கேப்ஷன் கண்டிப்பாக தேர்வு செய்து விடலாம். தேங்க்யூ சார். அடுத்து முகநூல் வாயிலாக ஸ்ரீ ஆதி என்பவருடைய கேள்வி, 5 மதிப்பெண் வினா பாடத்திற்கு உள்ளிருந்தும் கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? 5 மதிப்பெண் வினா பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்படுவதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. நம்ம பாடத்திற்கு பின்னாடியே ஒவ்வொரு பாடத்திலையும் 4 5 5 மதிப்பெண் இருக்குது. பாடத்தில் இருக்கக்கூடிய 5 மதிப்பெண் வினாவை தேர்வு செய்தாலே கண்டிப்பாக வந்து 5 மதிப்பெண் வந்தால் எளிமையாக தேர்வு செய்து விடலாம். அடுத்து தொலைபேசி இணைப்பில் அருண்குமார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், இப்போ கேப்ஷன் எந்த லெசன்ல சார் வரும்? கேப்ஷன் இப்போ தான்ப்பா சொன்னேன். அதாவது கேப்ஷன் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து 1 2, அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 9 10. இந்த நீங்கள் 4 லெசனை பார்த்தா நம்ம 2 ஈஸியாக வந்து நம்ம 4 லெசனை பார்த்தாலே 2 என்ன செய்யலாம், கண்டிப்பாக வந்து நம்ம தேர்வு செய்து விட. இந்த 4 பாடத்தை அதிகமான கவனம் செலுத்த வேண்டும்.
அடுத்து முகநூல் வாயிலாக பன்ருட்டிலிருந்து அஸ்வின் என்பவருடைய கேள்வி, 5 மதிப்பெண்ணிற்கு பிரசன்டேஷன் எப்படி இருக்க வேண்டும்? 5 மதிப்பெண் வினாவிற்கு வந்து முதல்ல வந்து உபத்தலைப்பு தெரிந்தால் தலைப்பு போடலாம். பாயிண்ட் போட்டு என்ன செய்யலாம், ஆர்டராக வந்து நம்ம எழுதலாம். அது மாதிரி வந்து மாணவர்கள் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினாப்சிஸ் போட்டு எழுதுறாங்க, கன்க்ளூஷன் போட்டு எழுதுறாங்க. அதனால் கேட்கக்கூடிய வினாவிற்கு தக்கன ஆன்சர் எழுதினா போதும். எக்ஸ்ட்ராலாம் நிறைய வந்து எழுத வேண்டாம். புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதினாலே போதும். அடுத்து முகநூல் வாயிலாக, அது வாட்ஸ்அப் மூலமாக செந்தில் என்பவருடைய கேள்வி என்னன்னா, மேப்பிற்கு வண்ண பென்சில் பயன்படுத்தலாமா? வண்ண பென்சில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, படங்கள் வரைவதற்கு பென்சிலை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதனால் மாணவர்கள் வந்து ஸ்கெட்ச் பெண்ணை வந்து கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம். பென்சிலை மட்டும் பயன்படுத்தி அவங்க மேப்பு குறித்தாலே கண்டிப்பாக வந்து முழு மதிப்பெண் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பொதுவாக தேர்வில் மொத்தமாகவே இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கா? இல்லை, அப்படி ப்ரெசன்டேஷன்லாம் அப்படின்னு பார்க்குறது இல்லை. எங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட வினாவுக்கு சரியாக மாணவர்கள் பதில் அளித்திருந்தாலே கண்டிப்பாக நாங்கள் என்ன செஞ்சுருவோம், கண்டிப்பாக வந்து 2 மதிப்பெண் வேணா 2 மதிப்பெண் வேணா கொடுத்துருவோம். 5 மதிப்பெண் வேணானா 5 மார்க் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதனால் ப்ரெசன்டேஷன்லாம் பார்க்குறது கிடையாது. கேட்கப்பட்ட கேள்விக்கு மாணவர்கள் சரியாக பதில் எழுதியிருந்தாலே அவங்களுக்கு வந்து முழு மதிப்பெண் கண்டிப்பாக கொடுத்து விடுவோம். அதேபோல் வாட்ஸ்அப் மூலமாக 7 என்பவருடைய கேள்வி, மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இடம்பெறுமா? அதாவது மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட வினாக்கள் வருமா அப்படின்னா இதுவரை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து புத்தகத்தில் கொடுக்க, அதை மட்டும் நம்ம நம்பிட்டு போகக்கூடாது. இப்போ ப்ளூ பிரிண்ட் பிராரம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேள்வியை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எளிமையாக வந்து தேர்வு செய்யலாம். அதனால் அதை மட்டும் நம்ம நம்பி போக வேண்டாம், புத்தகத்திலையும் படிக்க வேண்டும். இப்போ நிறைய மாணவர்களோட விடைத்தாள்களை பார்த்துருப்பீங்க. பொதுவாக மாணவர்கள் தெரியாமல் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடங்களோ இல்லை மதிப்பெண்களை இழக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா அது என்னென்னலாம்? அதாவது மாணவர்கள் வந்து 1 மதிப்பெண் வினாவில் வந்து அவங்க ஆண்டுகளில் தப்பு பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து இடங்கள் கேட்கையில் வந்து மாணவர்கள் இன்றைக்கி இந்தியாவுடைய தேர்தல் ஆணைய தலைமையகம் அப்படின்னா புதுடெல்லி, இந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னா மும்பை, மின்னியல் தலைநகர்னா பெங்களூர், அதாவது வடக்கு ரயில்வேவுடைய தலைமையகம் அப்படின்னா டெல்லி. இப்படி வந்து மாணவர்கள் படிக்கையில் என்ன செய்கிறாங்க, மும்பையா சென்னையா அப்படின்னு நினைச்சத ஒரு இதில் வந்து என்ன செய்கிறாங்க, மாற்றி எழுதிடுறாங்க. அதுக்கடுத்து மேப்பு குறிக்கையில் மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, டக்குன்னு தப்பு பண்ணிடுறாங்க. ஒரு சில மாணவர்கள் அதிகமாக மேப்பை குறிக்கிறாங்க. கேட்கப்பட்டது 10னா 10 தான். ஒரு சில மாணவர்கள் 9 குறிச்சிறாங்க. அது மாதிரி 5 மார்க்கை பொறுத்தவரை வந்து மாணவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் பாதியிலே விட்டுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சரியான நேர மேலாண்மையை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல மதிப்பெண் 100 மதிப்பெண் அவங்க வந்து வாங்கிடலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஷாமினா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், ஹிஸ்ட்ரியில வந்து எந்த டீட்டெயில்லாம் படிச்சா ஃபுல் மார்க் எடுக்கலாம்? வேற ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அந்த கேப்ஷன்ல இம்பார்ட்டன்ட் எதுன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேம்மா. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஏகாதிபத்தியத்துக்கு உண்டான விளைவுகள் வந்து படிச்சிருங்க. அடுத்து ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் ரிலீஃப் அண்ட் ரெக்கவரி அண்ட் ரிஃபார்ம் அந்த கேள்வி படிச்சிருங்க. 2ஆம் உலகப் போருக்கு உண்டான காரணங்கள் விளைவுகள் படிச்சிடலாம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாதனைகள், 1857 உண்டான சிப்பாய் காலத்துக்கு உண்டான தோல்விக்குண்டான காரணங்கள் மற்றும் விளைவுகள், ராமகிருஷ்ண மடத்தினுடைய செயல்பாடுகள், உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், இதில் வந்து மிக முக்கியமான கேள்வி. அது மாதிரி இப்போ புவியியலை பொறுத்தளவில் இமயமலையினுடைய முக்கியத்துவம், இமயமலை உருவான விதம், காடுகளினுடைய முக்கியத்துவம், இயற்கை வளத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம், இந்தியாவுடைய மான்செஸ்டர் மும்பை அழைக்கிறது காரணம், இதை வந்து மிக முக்கியமான கேள்வி. அது மாதிரி குடிமையியலில் வந்து அணிசேரா கொள்கை, பஞ்சசீலம், சார்க்கு, எதிர்க்கட்சியினுடைய முக்கியமான பங்குகள், தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தலுடைய வகைகள், இது வந்து குடிமையில் கேட்குறாங்க. பொருளியலை பொறுத்துள்ள நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய முறைகள், நாட்டு வருமானத்தினுடைய அடிப்படை கருத்து, பசுமை புரட்சி, தமிழ்நாட்டின் மின்சக்தி திட்டங்கள், 11ஆம் ஆண்டு திட்டம், இது மட்டும் பார்த்தாலே வந்து என்ன செஞ்சிடலாம், மாணவர்கள் வந்து 5 மதிப்பெண்னா இதை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக 4-5 மதிப்பெண் மிகவும் எளிமையாக தேர்வு செய்து விடலாம். சமூக அறிவியல் பாடத்திற்கு கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஆலோசனைகள் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. மாணவர்களும் அதிகமாக வந்து தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சியில் பார்க்க தவறியவர்கள் மறு ஒளிபரப்பை அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். மாணவர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொண்ட மாணவர்கள் விரும்பிய மதிப்பெண்ணை பெற மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.